நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் குடுத்திருந்த கோல்டு அனலைசிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 900 பிப்ஸ் ப்ராஃபிட் குடுத்திருந்துச்சு. நம்ம வந்து மார்க்கெட் ஒரு ஹியூஜ் செல் மூவ்மென்ட் குடுக்கும் அப்படின்னு பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அஸ் யூசுவல் நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரியே மார்க்கெட் கிளியரா ஒரு ஸ்ட்ராங் ஹியூஜ் செல் மூவ்மென்ட் குடுத்திருந்துச்சு. என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு வந்து இந்த அளவுக்கு மூவ்மென்ட் குடுத்திருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோல்டு லாஸ்ட் தர்ஸ்டே ஒரு 300 பிப்ஸ் ஒரு 400 பிளஸ் பிப்ஸ் அண்ட் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு 400 பிப்ஸ் மூவ்மென்ட் ஆயிருந்துச்சு. அதாவது வியாழக்கிழமை நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் நியூஸ்னால மார்க்கெட் 19.60லிருந்து 19.15 வந்துருந்துச்சு. அதே இது ஒரு முந்தின நாள் ரீடெஸ்ட் ஃபுல்லும் குடுத்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த வீக் நமக்கு ஃப்ரைடே நமக்கு வந்து என்எஃப்பி நியூஸஸ் பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் நமக்கு அகைன் ஒரு 400 பிளஸ் பிப்ஸ் மூவ்மென்ட் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 900 பிப்ஸ் ப்ராஃபிட் நம்ம வந்து லாஸ்ட் வீக் கெயின் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனலைசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம விஐபி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸில் எப்படி பேசிவாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கைடன்ஸும் இருக்கும். சரி வாங்க நம்ம அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு கிளியர் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். நம்ம ஏன் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து இப்படி நம்ம ட்ரா பண்ணல அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். மார்க்கெட் கிளியரான ஒரு அப் அண்ட் லோ வந்து போயிட்டு இருந்ததுனால ஸோ நம்ம இந்த பேட்டர்ன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து சார்ட்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம். ஆனால் அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா கிளியராக இந்த இடத்த ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் கொடுத்ததுனால அடுத்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு கட்டாயங்கள் வந்திருக்கு. ஸோ வந்து இந்த வாரத்தில் நம்ம ட்ரெண்ட் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து லோ. ஸோ இதோட ஸ்விங் லோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம ப்ராப்பராக இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. நமக்கு அடுத்தபடியாக நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். நமக்கு லாஸ்ட் வீக் டார்கெட்டாக இருந்த வந்து 1880 அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாற இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ கிளியராக ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட மேஜர் ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணதுனால அடுத்து கீழே போகிறதுக்கு எங்கே வாய்ப்புகள் இருக்குன்னா 1837 அப்படிங்கிறது நமக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ நம்ம அதையும் இப்போ வந்து கிளியராக இதில் ட்ரா பண்ணிக்கலாம். 1830 கிடையாது, 1830 40 வரை கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ விக் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும். ஸோ மேபி இதை டச் பண்ணி 1830 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் லோவரான 1810 நிறைய பேருக்கு தெரியும். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ வந்து மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரீபவுண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். இதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. அதே இது மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறதையும் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு 1885 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 1965, அதாவது 1960 நம்ம லாஸ்ட் வீக் ஹையான 1960 போகிறதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அந்த ப்ரொஜெக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதில் மைனராக பார்க்கும்போது நமக்கு ஒரு 1830 40 வரை கூட போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது 1840 வரைக்கும் நான் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விக்கு வந்து எது வரைக்கும் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1835 வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுனா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரைஞ்சி எழுதி காமிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சப்போர்ட் வந்து 1830 1840 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோனு. அண்ட் தென் நமக்கு ரெண்டாவது சப்போர்ட் ஜோன் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா 1810 சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் இப்போ வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். சப்போர்ட் 1810. அண்ட் தென் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீக் நமக்கு டார்கெட்டாக இருந்தது, இப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1875 இருந்து 1880 வரைக்கும் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இதுக்கும் மேலே போச்சு அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் வீக் 1940 அதுலேருந்து 1960 போகிறது கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1940. ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து எங்கே மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம்.
மார்க்கெட் அதிகபட்சம் 19.40 போகும். அண்ட் தென் லோவா பார்த்தீங்க அப்படின்னா 18.10 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த வாரத்துல. அண்ட் தென் நம்மளோட கிளியர் ட்ரெண்ட் லைனையும் டிரா பண்ணிக்கலாம். ஒரு இதையும் டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம புதுசா வர நண்பர்களுக்கு வந்து கிளியரா இது வந்து புரியும். அப் ட்ரெண்ட் லைன். ஸோ, இப்போ வந்து என்ன ஆக போகுது மார்க்கெட்? புல்லிஷ் ஆகுமா, பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைனும் கனெக்ஷன் ஆயிருக்கு. சப்போர்ட் லைனும் கனெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்த கண்டிப்பா ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகும். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து மார்க்கெட் எப்பவும் ஒரு ஃபால் ஆச்சுன்னா, ஃபாலே ஆயிட்டு இருக்காது. கண்டிப்பான முறையில ஒரு ரீடெஸ்ட் குடுக்கும். ஸோ, அந்த ரீடெஸ்ட் வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ, வந்து மார்க்கெட் கண்டிப்பா ஒரு இந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் மேல போகும். இது வந்து ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிருச்சு. அதனால இன்னும் கீழ போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி போகுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, இது வந்து ஒரு ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ, இப்போ வந்து இது ஒரு ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிறத நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு பேரலல் இது போட்டு, இது வந்து ரீடெஸ்ட் ஜோன் பிளஸ் ட்ரெண்ட் லைன் ஜோன். அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். ரீடெஸ்ட் ஜோன். ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வந்து கண்டிப்பா இதில வரைஞ்சே காமிச்சாகணும். அண்ட் தென் இன்னொரு லைன் என்னன்னா, நமக்கு இதிலேயே ரீடெஸ்ட் பார்க்குற வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ, அதையும் நம்ம வந்து கிளியரா இப்போ இதில வந்து மென்ஷன் பண்ண போறோம். ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட். ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் இதில ஆகும். ஸோ, அதையும் நம்ம இப்போ வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ, இப்போ அடுத்தபடியா மார்க்கெட் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். மார்க்கெட் பை ஆகுமா, செல் ஆகுமா அப்படிங்கிறத தான் தெளிவா பார்க்க போறோம். என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஜோன டச் ஆகும். அதில எந்தவித மாற்றங்களும் இல்ல. அதனால இப்போ இந்த இடத்துல இருந்து யாரும் பை எடுக்க வேண்டாம். மார்க்கெட் கிளியரா இந்த இடத்துக்கு வந்து டச் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் தான் பை எடுக்கணும். அப்போ இதிலிருந்தே கிளியரா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இந்த வீக் வந்து கிளியரா ஒரு ரீடெஸ்ட் குடுத்து மார்க்கெட் கண்டிப்பான முறையில புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத இதில கிளியரா நான் சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ, அது எந்த இடத்துலருந்து வந்ததுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் கிளியரான ஒரு பை பொசிஷன். இந்த இடத்துலருந்து 18.35, 18.30க்கு மேல வந்ததுக்கப்புறம், நம்ம ஒரு பை எடுத்து நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து 19.40 அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்விங் லோவான 18.10 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா இருக்க போது. அஸ் ஆஃப் நவ் நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து கண்டிப்பான முறையில பை எடுக்காதீங்க. இந்த இடத்துல பை எடுத்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஹிட் ஆயிடும். ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ஜோனுக்கு வருதோ, அப்போ நம்ம வந்து கிளியரான பை எடுத்தா போதும். ஸோ இப்போ நம்மள பொறுத்தளவுக்கு கிளியரான ஒரு டிபி வந்து கிடைச்சிருக்கும். ஒரு 18.40 அப்படிங்கிறது நம்மளோட டிபி. அத நம்ம டிரா பண்ணிக்கலாம். டார்கெட் பிரைஸ் வந்து 19.40. ஒரு பேக்கிரவுண்ட் வந்து கிரீன் குடுத்துக்கலாம் டிபிங்கிறதுனால. அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நமக்கு 18.10. மார்க்கெட் வந்து கிளியரான வந்து ஒரு ஃபால் ஆகிட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ அஸ் ஆஃப் நவ் யாரும் மார்க்கெட்ல பை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத இன்னொரு முறை உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு. டார்கெட் பிரைஸ் போட்டாச்சு. சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் நம்ம வந்து தெளிவா டிரா பண்ணிட்டோம். இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இப்போ வந்து ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பாத்வே போட்டு வைக்கும்போது இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகிட்டு தான் மேல போகும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்லயும் சரி, டபுள் கேண்டில் ஸ்டிக்லயும் சரி. நமக்கு மேபி ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன வச்சு நான் சொல்றேன். மேபி நான் சொல்லியிருக்கேன் மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும் அப்படின்னு. ரீடெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீரிஷ் கேண்டில் விழும். கரெக்ட்டா? இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பீரிஷ் கேண்டில் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிக்கிறேன். நம்ம அத இமேஜா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து இது அ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீக் தான் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து ப்ராப்பரான மணி மேனேஜ்மென்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நீங்க வந்து அதிகமான லாஸ் இல்லனாலும்
கொஞ்சமா கேபிட்டலா சேவ் பண்ண முடியும். ப்ராஃபிட் முக்கியம் இல்ல. நமக்கு கேபிட்டல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சொல்லியிருந்தேன். ஒரு பியரிஷ் கேண்டில் விழுந்திருந்தா அப்படின்னா, திங்கட்கிழமை மார்க்கெட் நமக்கு இந்த மாரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபால் ஆகும். கரெக்ட்டா? ஸோ நமக்கு இந்த இடத்துல இப்படி ஃபால் ஆச்சுன்னா, நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுங்கிறத சொல்றேன் பாருங்க. ஒரு எலிப்ஸ் போட்டு காமிச்சுட்டு, இந்த இடத்துல நமக்கு இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, தெளிவா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பேர் என்ன தெரியுமா? 3 ஒயிட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் பேரு. இத பார்க்கும்போது 3 ஒயிட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். நான் அத உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். டைப் பண்ணி அது என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 3 ஒயிட் ஸ்ட்ரைக். அதாவது தொடர்ந்து ஒரு 3 ரெட் கேண்டில் விழுந்ததுக்கப்புறம், மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு ஸ்ட்ராங் பை குடுக்கும். ஸோ, அத நான் கிளியரா மென்ஷன் பண்ணேன். 3 ஒயிட் ஸ்ட்ரைக். பாருங்க, இந்த மாரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி. இந்த என்ட்ரி நமக்கு என்னவா இருக்கும்? 18.30 இருக்கும். ஸோ, அப்போ வந்து 18.30 அப்படிங்கிறது நம்மளோட என்ட்ரி ஸோனு. அந்த டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 3 கேண்டிலோட ஹை. ஸோ, இந்த 3 கேண்டிலோட ஹை பாருங்க. 19.50 அப்படிங்கிறது நம்மளோட 3 கேண்டிலோட ஹை. ஸோ, 3 ஒயிட் ஸ்ட்ரைக் லைன் ஃபார்ம் ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு மேஜர் ரீசன். ஸோ, இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் 2வது ரீசன் என்னன்னா, இது வந்து நமக்கு ஒரு கிளியரான ஒரு ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால, மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆகி மேல போகும். ஸோ, அதனால ஒரு பை ப்ரொஜெக்ஷன் பாத்வேயும் நான் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துலருந்து ஃபால் ஆகும்போது நமக்கு ஒரு பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த கிளிக் குடுத்து மேல போகும்போது, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹை போறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, நம்ம வந்து மேஜர் ஏரியாவ எல்லாமே டார்க்கா மென்ஷன் பண்ணி காமிச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம். ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட், இது நமக்கு அப் ட்ரெண்ட் லைனு. ஸோ, இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன். ஸோ, ரீடெஸ்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ட்ரெண்ட் லைனையும் ரீடெஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டையும் ரீடெஸ்ட் பண்ணுது. இது 2யும் ரீடெஸ்ட் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு 3 ஒயிட் ஸ்ட்ரைக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. நமக்கு 3 ஒயிட் ஸ்ட்ரைக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது, மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையான 19.50 போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதுதான் இப்போ வந்து நான் ப்ரீவியஸ் ஹையா இப்போ வந்து கிளியரா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட் 18.80 பிரேக் பண்ணி 19.40 போகும். ஸோ, 18.80லேருந்து ஒரு ஷார்ட் ரீடெஸ்ட் குடுக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆயிட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ, 18.30 வந்ததுக்கப்புறம் பை எடுங்க. அதுக்கு இடையில எந்தவித பையும் எடுக்க வேண்டாம். ஸோ, இப்போ வந்து நாம ஃபண்டமெண்டலா மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். நம்ம ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது, DXY வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா, கோல்டு வந்து ஃபால் ஆகும். DXY வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, கோல்டு வந்து கிளியரான புல்லிஷ் ஆகும். ஸோ, DXY பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல்ல தான் இருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் கரெக்ஷன் வந்து குடுக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிளியரா நமக்கு வந்து 101ல இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா, 103ல இருக்கு. அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனையும் சரி, ரெசிஸ்டன்ஸும் ஒபே பண்ணி ஃபால் ஆகும். ஸோ, இதுல ஃபால் ஆகும்போது மார்க்கெட் கண்டிப்பா வந்து 19.10 அப்படிங்கிற ஜோனுக்கு உறுதியா போயிடும். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்ல. மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபால் பண்ணாம மேல ஒரு விக் விட்டுச்சுன்னு வைங்க. இந்த இடத்துல ஒரு விக் விடும்போது, கண்டிப்பா மார்க்கெட் வந்து 18.30 அப்படிங்கிற ஜோனுக்கு டச் பண்ணிரும். ஸோ, டச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, கிளியரா பாருங்க. ஒரு பாத்வே போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு மேல போயிட்டு ஃபால் ஆகும். ஸோ, DXY மேல போகும்போது கோல்டு வந்து 18.30 போயிடும். டச் பண்ணிட்டு கீழ வரும்போது, கோல்டு அகைன் வந்து ஒரு புல்லிஷ் ஆயிடும். ஸோ, DXY பொறுத்தளவுக்கும் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கோல்ட பொறுத்தளவும் கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது ஒரு ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறத தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. ஸோ, அப்கமிங் வீக்ஸ்ல என்னென்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபாரெக்ஸ் பக்கெட்ல பார்த்துடலாம். ஸோ, மார்க்கெட் வந்து DXY வந்து 103 போகும்போது, கோல்டு வந்து 18.30 போயிடும். அதே இது DXY வந்து 103 டச் பண்ணிட்டு ஃபால் ஆகும்போது, DXY 18.30 டச் பண்ணிட்டு கிளியரான ஒரு புல்லிஷ் ஆயிடும். அப்கமிங் டேஸ்ல USDக்கு எந்த அளவுக்கு நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு வந்து 7ஆம் தேதி ஒரு நியூஸ் இருக்கு. 8ஆம் தேதி நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி நியூஸஸ் இருக்கு. ஸோ, இந்த நியூஸஸ்னால வந்து இம்பாக்ட்ஸ் நெறைய ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, ட்ரெண்டே கூட சேஞ்ச் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, ப்ராப்பரா மணி மேனேஜ்மென்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து ப்ராப்பரா ஏர்ன் பண்ண முடியும். சரி, இந்த மாரி ஒரு வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.